Welcome to Rapid Maths Tamil channel. UGC நெட் எக்ஸாமினேஷனுக்கான பப்ளிக் நோட்டீஸை தற்போது NTA அறிவிச்சிருக்காங்க. ஸோ யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் ஜூலை 2024. ஸோ அதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் 20th April 2024லேருந்து 10th May 2024 வரலுமே ஆன்லைனில் சப்மிட் பண்ணலாம். ஸோ அதே போல் கரெக்ஷன் ஆஃப் பர்டிகுலர்ஸ் 13th மேலேருந்து 15th May வரலாமும், அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் சிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர், ஸோ அதை பற்றியும், அதே போல் அட்மிட் கார்டு, ஸோ இதை பற்றி இன்டிமேட் வந்து லேட்டர் அறிவிப்பாங்க. எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்தவரையில் 16th June 2024ன்றது தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதால் யூஜிசி நெட் எக்ஸாமினேஷனுக்கு தயாராகக்கூடியவங்க ஸோ தற்போது நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆன்லைன் வழியாக. ஸோ யூஜிசி நெட் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையில் ஆண்டுக்கு 2 முறை நடத்தப்படுகிறது. 83 சப்ஜெக்ட்ஸில் வந்து இதற்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த யூஜிசி நெட் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையில் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் அண்ட் எலிஜிபிலிட்டி ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ், ஸோ இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதே போல் இந்த முறை பார்த்திங்கன்னா அட்மிஷன் டு PhD, ஸோ அதுவுமே நமக்கு புதுசாக சேர்க்கப்பட்டிருக்கு, அட்மிஷன் டு PhD. ஸோ அதில் இந்த எக்ஸாமினேஷன் நம்ம பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டால் PhD வாங்கிறதுக்குமே கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வச்சு தான் வந்து PhDக்கான அட்மிஷனுமே கொடுக்க போகிறாங்க. ஸோ அதில் கட்டாயமாக யாரெல்லாம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் ஆகணும், காலேஜஸில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை நான் ஹையர் எஜுகேஷன் PhD படிக்க போகிறேன், ரிசர்ச் பண்ண போகிறேன்ற அவங்களா இருந்தாலும் சரி, அனைவருமே இந்த நெட் எக்ஸாமை கட்டாயமாக எழுதியே ஆக வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் இணைந்துருங்க. நெட் எக்ஸாமினேஷனை பற்றின அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதே போல் நெட் எக்ஸாமை பொறுத்தவரையில் UG PG சேமாக இருக்கணும். சேமாக இருந்தால் தான் அந்த கன்சர்ன் சப்ஜெக்டில் நம்மளால் இந்த எக்ஸாமினேஷனை எழுத முடியும். கிராஸ் மேஜர்ஸ் வந்து நாட் அலவுடு. ஸோ அதால் UG PG நீங்கள் சேமாக படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாமினேஷனை எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் BSc MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் எழுதிருக்கீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் எழுதலாம். அதே போல் BEd MEd முடிச்சிருக்கீங்கன்னா எஜுகேஷன்லேயும் எழுதலாம். அப்போது MEd முடித்தவங்களுக்கு சப்ஜெக்ட்லேயும் எழுதலாம், எஜுகேஷன்லேயும் எழுதலாம். மற்றவங்க நீங்கள் UG PG படிச்சிருக்கீங்கன்னா உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்ஸ்லையுமே எழுதலாம். வேறு எந்த தகவல் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.